பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் சிந்தனைக்காய் கர்த்தர் தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 122வது சங்கீதம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இதோ நாம் ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் நன்றாய் அறிந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியம் மாத்திரமல்ல, நம்முடைய அநேக நாளாய் சோதரம் நாம் ஜபத்திற்காய் கர்த்தர் நம்மை ஏவிக்கொண்டே இருக்கிறபடியினாலே இன்றைக்கு நாம் முக்கியமாய் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்று கேட்டால், இதோ அமெரிக்கா, இஸ்ரவேல், அதோடு கூட இவைகள் இருவரும் இணைந்து ஈரான் மேலே போர் தொடர்பான ஒரு காரியம். மத்திய கிழக்கு பகுதிகளிலே இதோ ஒரு மிகுந்த பதட்டத்தின் சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த போரை குறித்து நாம் நன்றாய் தெரிந்து கொள்ள முடியும். மத்திய கிழக்கு நாடுகளிலே இதோ அரசியல் போட்டி, மத்திய கிழக்கு நாடுகளிலே யார் ஆதிக்கம் செலுத்துவது என்பது தொடர்பான சில காரியங்களினால் ஏற்பட்ட ஒரு காரியம். ஈரானுடைய ஆயுத குவிப்பையும் ஈரானுடைய ஏவுகணை தயாரிப்பையும் எதிர்த்து இதோ அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மேலே போர் தொடுக்கின்றன. இந்த போரிலே ஈரானுடைய முக்கிய தலைவர் கொல்லப்பட்டார் என்று சொல்லுகிற ஒரு செய்தி இதோ பரவ ஆரம்பித்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைத்தன, ஈரானுடைய தலைவர் கொல்லப்பட்டதினாலே ஈரான் சரணடைந்து விடும் என்றுதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைத்தது. ஆனால் இந்த தாக்குதல் வித்தியாசமாய் போய்கொண்டு இன்றைக்கு இந்த போர் மிகவும் தீவிரமடைந்துள்ளதை பார்க்க முடிகிறது. இரண்டு பகுதிகளிலும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளுகிறார்கள். இரண்டு பகுதிகளிலும் அநேக உயிரிழப்புகள் இருக்கின்றன. சில இடங்களிலே ஈரானிலே பள்ளி குழந்தைகள் மீது இதோ குண்டுகள் வீசப்பட்டன என்று சொல்லி சில செய்திகள் நமக்கு வருகின்றன. இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் மிகவும் கனத்து போகிறது. இந்த மத்திய கிழக்கு பகுதிகளிலே நமக்கு அருமையானவர்கள் மாத்திரமல்ல, அநேகர் வசிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த காலை வேளை அல்லாவிட்டால் இந்த நாள் இந்த பகுதிகளிலே தேவன் சமாதானத்தை கொண்டு வரும்படியாய், இந்த பகுதிகளிலே கர்த்தர் சமாதானத்தை உருவாக்கும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். எனவே தயவு செய்து எல்லாரும் நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த சோதரன் ஜபத்திலே பங்கெடுத்து கர்த்தர் ஈரான் பகுதிகளிலே இதோ மத்திய கிழக்கு பகுதிகளிலே அவர் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் நாம் கண்களை மூடி ஜபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஆண்டவரே கிருபையாய் சோதரம் ஆண்டவரே அப்பா நீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன். நீர் எங்களுக்கு சோதரம் ஆண்டவரே ஜபிக்கும்படியாய் எங்களை ஏவுகிறீர் ஆண்டவரே. ஐயா, இந்த மத்திய கிழக்கு பகுதிகளிலே நடைபெறுகிற இந்த போருக்காய் நாங்கள் தேவ சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, பரஸ்பரம் ஆண்டவரே இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் சோதரம் ஆண்டவரே அப்பா தாக்கி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இரு நாடுகளிலும் அநேக அழிவுகள், இரு பகுதிகளிலும் அநேக இழப்புகள் ஆண்டவரே. இவைகள் எல்லாம் சோதரம் ஆண்டவரே உலகம் கவலையோடு கூட கவனித்து கொண்டிருக்கிறதையும் என் ஆண்டவர் அறிந்திருக்கிற ஆண்டவரே. அநேக சொந்தங்கள் ஆண்டவரே அங்கே எங்களுக்காய் வசிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு அருமையானவர்கள் இந்த பகுதிகளில் இந்த பிராந்தியங்களில் தகப்பனே இருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த நாடுகளில்
வசிக்கிற ஜனங்கள் பயத்தோடு கூட தகப்பனே தங்களுடைய உயிரை காத்து கொள்ள பதுங்கு குழிகளிலே பதுங்கி போய் இருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். சிறு பிள்ளைகள் கூட தகப்பனே விதமான ஒரு சூழ்நிலையில் ஆட்கொள்ளப்படுவது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகள் கூட ஆண்டவரே இந்த போரிலே கொல்லப்படுகிறார்கள் என்கிற செய்தியை கேட்கிற பொழுது தகப்பனே எங்களுடைய இருதயம் எல்லாம் கனத்து போகிறது. ஆண்டவரே, என் ஆண்டவருக்கு ஆண்டவரே மகிமையாய் கிரியை செய்கிற கர்த்தர் ஆண்டவரே, அப்பா நீர் இறங்குவீராக, உமக்கு நன்றி ஆண்டவரே. வில்லை ஒடிக்கிற ஆண்டவர், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிற ஆண்டவர், சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தெய்வம் ஆண்டவரே. இந்த பிராந்தியங்களே அப்பா சமாதானம் உண்டாகும்படியாய் என் கர்த்தர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதில் ஈடுபட்டிருக்கிற தலைவர்களோடு கூட தேவன் பேசுவீராக. ஆண்டவரே, இந்த தலைவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுவீராக. இந்த பிரதேசங்களிலே மீண்டும் அமைதி திரும்பி ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற நாட்களை தாரும். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய கிருபையினால் வழி நடத்தும். நிறைவாய் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.